அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து மட்டன் கொத்துக்கறியும் உருளைக்கிழங்கையும் வச்சு நம்ம ஒரு கோலா உருண்டை செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 கிலோ உருளைக்கிழங்க உப்பு போட்டு வேக வச்சு மசிச்சு எடுத்தாச்சு. உருளைக்கிழங்குல 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உப்பு வந்து நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே போட்டாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, இஞ்சி, வரமிளகாய் 3 எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க மசாலாவை இதில் நல்லா தாளிச்சிடலாம். அடி பிடிக்காம ஸ்லோவாக நம்ம கிளறி விடலாம். மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம கொத்துக்கறியை சேர்த்துக்கலாம். கொத்துக்கறியை இப்போ சேர்த்து நல்லா கிளறி விடலாம். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா இப்போ நம்ம கொத்துக்கறியை வேக போடலாம். தண்ணி நல்லா சுண்டி கறி நல்லா வெந்துருச்சு. கொத்துக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி போட்டு இறக்கிக்கலாம். இதை ஆற வச்சுக்கலாம். 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வேக வச்சிருக்க உருளைக்கிழங்கை வந்து இப்படி நல்லா கையில் வட்டமான வடிவத்தில் நல்லா தட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதுக்குள்ள நம்ம கொத்துக்கறியை வச்சு மடிச்சுக்கலாம். நல்லா பொறுமையாக இந்த மாதிரி உருண்டை மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா நம்மளுக்கு உருண்டையான ஷேப் வந்துருச்சு. அடித்து வச்சிருக்க முட்டையில் நம்ம உருண்டையை போட்டு எடுத்து ரொட்டி தூளில் நல்லா நம்ம பெரட்டி எடுத்துக்கணும். நல்லா மொறு வரணும். அதனால நல்லா பெரட்டி எடுத்துக்கணும். எண்ணெயில் போட்டு நம்ம நல்லா மொறுன்னு பொரிச்சு எடுத்துக்கலாம். கொத்துக்கறியும் உருளைக்கிழங்கும் கோலா உருண்டை ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. மட்டனே சாப்பிடாத குழந்தைங்களுக்கு வந்து இதை செஞ்சு கொடுங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.